of DT-based case studies in digital marketing. So our topic is a startup digital marketing transformation using design thinking. So the startup business வந்து ஸ்டார்ட் பண்றாங்க DT லெவல்ல. So DT level என்னலாம் இருக்கு? Empathize. What is meant by empathize? To know about the problem. Identify பண்றது. Problems எங்க இருக்கு? Pain points you have to analyze. Next, அதை வச்சு என்ன பண்ணணும்? Define. Okay, so we give a solution. Okay, we move on this stage. This is the ideas we get that. So define பண்ணணும். Next, prototype. Okay, we have to develop what are the steps we have to make to coming forward in that progress. So that is the prototype. In idea, technology we have to use this. Like app-wise we have to develop new products and research. Okay, ma? So இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிட்கோ வந்து ஒரு ஹெல்த் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மொபைல் பேசஸில் எக்ஸசைஸ் அண்ட் டயட் பிளான்ஸ் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா அவங்களால மேக்ஸிமம் கஸ்டமர்ஸை வந்து ரீச் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஃபுல்லி கம்ஸ் அப் இன் ப்ளே ஸ்டோரில் த பர்சன்ஸ் ஆர் டவுன்லோட் தட் ஃபிட்னஸ் கோ ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் யூசர்ஸ் ரொம்ப கம்மி பிகாஸ் தே ஸ்டார்டிங் த ப்ரெஷர். ஓகே, அவங்களோட எம்பத்தி தான். ஸோ எப்படி வந்து நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் கொண்டு போகிறது, என்ன ஸ்டெப்ஸ் என்ன வைசஸ் நம்ம கேரி பண்ணால் நம்ம யூசர்ஸ் டெவலப் ஆவாங்க. ஸோ இந்த ஃபிட்கோட ஆப்ஸ் எதுக்காக அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட மெயின் டார்கெட் இஸ் யங் பீப்புள். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், யங் ஜென்ரேஷன் ஒர்க்கிங் விமன்ஸ் அப் டு 18 years to 35 years பீப்புள்ஸ் பர்சன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஹெல்த் டயட்டிஷியன்ஸ்க்காக டைரெக்டாக போய் பண்ண வேணா everything is comes under the mobile app. Okay, they teach your yogasanam, their fitness, everything for everything they have to in the mobile app. Whatever you want, you have to choose and they will teach you. So it is a company compact range. Okay, so even the develop பண்றது அப்படினா உங்களோட empathy, your pain points. Okay வாடா? So உங்களோட மெயின் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒரு ப்ராப்ளமே ஃபீச்சர்ஸ் கிடையாது, ஏன்னா யூசர்ஸ் அதிகமான மெம்பர்ஸ் இல்லை. ஸோ அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து தே ஹேவ் டு இன்க்ரீஸ் தி யூசர். ஓகேயா? ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா என்னென்ன இருக்கோ நெக்ஸ்ட் லெவலில் அவங்க என்ன பண்ணலாம். இப்போ யூசர்ஸ் வரணும்னா என்ன ஐடியாஸ்லாம் இருக்குது, நியூயார்க்காக ஏதாவது ஒரு ஐடியாஸ் சொல்லுங்க. கஸ்டமர்ஸ் வந்து கவர் பண்ணணும், ஒரு நியூ டெக்னாலஜி மூலமாக கவர் பண்ணணும்னா என்ன ஐடியாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ரிவார்ட்ஸ், லிமிடெட் ப்ரீமியம் அட்வான்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஸ்டேஜஸில் இப்போ எப்படின்னா ஒரு 5 எக்ஸசைஸ் ஆர் 6 எக்ஸசைஸ் வந்து ஃப்ரீயாகவே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் 8, 9, 10 வந்து ப்ரீமியம் யூ ஹாவ் டு பே மணி. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சொல்லி அவங்களோட ஐடியை வந்து அந்த ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு எப்படி அவுட்புட் கிடச்சிச்சுன்னா ஸோ அவங்களுக்கு
வந்து மேக்ஸிமம் வந்து யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க பிகாஸ் ஆஃப் தி டெக்னாலஜி த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அந்த 7 exercise will be a free. You learn the exercises after the 8 9 10 will be a premium. You have to pay the amount. Then you have to do some health conscious of nutrition foods. They have to promote their foods also. So in the manner of எடுக்கும்போது the app will be developed. Okay, so this is the we have to see the 5 different stages. Okay, thank you.